இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 6, 2025 6/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. மூலம் நட்சத்திரம் பிற்பகல் 1 மணி 1 நிமிடம் வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி மதியம் 2 மணி 10 நிமிடம் வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. அமிர்த யோகம் பிற்பகல் 1 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 3ஆம் இடத்து குருவின் பார்வையில சந்திரன், செவ்வாயின் பார்வையில சந்திரன், சனியின் பார்வையில சந்திரன். இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடுவீர்கள். குழந்தைகளை பற்றிய நற்செய்திகள் சந்தோஷ அதிகரிப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உறவுகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மனபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நார்மலாக சந்திராஷ்டமத்தன்னைக்கு குழப்பம் ஜாஸ்தியாகும். ஆனால் உங்களுக்கு குழப்பம் நிவர்த்தியாகும். காரணம் என்னென்னா, குருவின் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. 3ஆம் இடத்து சூரியன் சில தேவையற்ற மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துமே அன்றி பண விவரங்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக குடும்பத்துக்கு நற்செய்திகள் வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளானாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி. நட்பு ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண யோகம் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தாய் வழி உறவுகள் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுத்து செயல்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக நிலம் வாங்கணும், ஃபார்ம்லேண்ட் வாங்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவி, வாழ்க்கை துணை உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்குமிக்க நபர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வேலை சம்பந்தமான உதவிகளில் உங்களுடைய நண்பர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்பட்டு மன ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயமோ அல்லது தனிப்பட்ட கடன் விஷயமோ ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள், லீகல் பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய செக் பவுன்ஸ் கேஸு இல்லாட்டி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ஏதாவது லீகல் பிரச்சனை இருந்ததுன்னா
அதில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த வெற்றி வாகை சூடினாலும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் இருந்து வந்த தொய்வுகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரா மாதிரி இருக்குது. அதனால் எதிரிகள் மூக்குடைபடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஈகோ இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பது மட்டுமல்லாமல் உடன் பிறந்தவருடன் அணுக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். அதாவது நீங்கள் கொஞ்சம் சத்தம் போட்டு பேச வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு கௌரவம் குறைவதற்கு வாய்ப்பில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர் போன்ற விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வாக்குவாதம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்யறதுக்கு முயற்சி பண்ணால் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பர் இல்லை பெண்கள் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய அங்கீகாரம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் பண்ணினாலும் சரி, வேலை விஷயமாக எது பண்ணாலும் சரி, இன்றைக்கி செலவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அது குறிப்பாக உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். கன்னி ராசி, அலுவலக ரீதியாக உங்களுக்கு சற்று பதட்டம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசர கதியில் செயல்பட்டு தேவையில்லாத சிதறல்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அறிவுரை கொடுத்து சந்தோஷப்படுவீர்கள். அறிவுரைகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அறிவையும் விருத்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோர், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாயாரின் உறுதுணையான செயல்பாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. துலாம் ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களாலும் உதவிகள் கிடைப்பதற்கும் பிரயாணங்களால் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை சம்பந்தமாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்து சந்தோஷ அனுபவம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். நல்ல வார்த்தை பேசி வெற்றி காண்பீர்கள். வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதீத செலவுகள் ஏற்படும். உறவுகளுக்காக செலவுகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள், வாழ்க்கை துணையின் தொழில் வளர்ச்சிக்கான செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். விருச்சிக ராசி, தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இத்தனை நாளாக உங்களை மரியாதை குறைவாக பேசினவங்க கிட்டேயே
உங்களுடைய பண பலத்தை காட்டி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களா மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடாது, அவர்கள் கொடுக்க வேண்டும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க சில நம்பகத்தன்மையான செயல்பாடுகளை செய்வது நல்லது. அவங்க நம்பிக்கை இல்லாமல் செயல்படுவாங்க, ஆனால் நீங்க நம்பகத்தன்மையோடு செயல்பட்டு உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானம் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டம் பணவரும் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதிரிகளுக்கு செம்ம சொப்பனமாக விளங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாய அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்கள் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக வியாபார ரீதியாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை போன்றவர்களால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதாவது பொது வெளியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற, மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்படுகின்ற குதர்க்க பேச்சுக்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு மன சஞ்சலம் இருக்கும், ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கடந்த காலத்தில் உங்கள் தந்தை செய்த உதவி அல்லது அறிவுரை உங்களுக்கு மனசில் நீங்கள் இடம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மனசுக்கு பிடிச்சவங்களால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உத்வேகத்தோடு இருக்கீங்க, புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுனால எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. மகர ராசி, விரயஸ்தானத்தில் குருவின் பார்வையில், செவ்வாயின் பார்வையில், சனியின் பார்வையில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வெளியூர் பிரயாணங்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால கடன் பிரச்சனைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல சற்று தடுமாற்றம் இருக்கும், மன வேதனை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஆரோக்கிய விஷயத்துல கவலை இருக்கும், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல கவலை இருக்கும், குழந்தைகள் விஷயத்துல அவர்களுடைய எதிர்காலம் கருதி கவலை இருக்கும். மொத்தத்துல கவலையினால் மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குறிப்பாக உங்களுடைய பங்காளிகள் வகையில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அது சம்பந்தமா அலைச்சலோ வெளியூர் பிரயாணமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, தசமஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருப்பது, லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில் ரீதியாக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினவர்கள் அல்லது தடங்களை ஏற்படுத்தினவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பேச்சுக்கள் இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கடந்த கால நட்புகள், உங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய அறிவை பயன்படுத்தி விரயத்தை ஏற்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய கர்ஜனை அடுத்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும், அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா பயத்தை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சமாதானம் பேச முடியாது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வேலை விஷயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அவர்கள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும்.
உங்களுடைய வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட பங்காளிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, பதவி சார்ந்த விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அதற்கு உங்களுடைய குடும்ப ஆதரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்பட்டாலும் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவை பயன்படுத்தி குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக தன வருமானம், தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அலுவலக ரீதியான முயற்சிகள் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடந்த கால சங்கடங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சில தேவையற்ற விமர்சனங்கள் குடும்பத்தாரிடமிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால தன வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்களின் உடன்பிறப்புகள் ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.